விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதியான சந்திரன் ஒளியான சந்திரனாக மாறி ராசிக்கு 12, 1, 2, 3ஆம் இடத்தோட வரக்கூடிய காலகட்டம். ஒளி பொருந்திய நிலையில இருக்காரு. கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவாரு. பிற்பகுதியில அப்படியே வியாழக்கிழமைக்கு மேல பார்த்தீங்கன்னா, கடுமையான அஷ்டம சனியின் தாக்கத்துல இருக்கக்கூடிய சனியை சற்று சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே நடக்குங்க. அப்படி என்னங்க நடந்துரும்? கடுமையான அமைப்புகள், டல்லான விஷயங்கள், கணவன் மனைவி அமைப்புகள்ல உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வாரம் வெடிக்காம ஒரு மாதிரி இருக்குங்க. இதுதாங்க பலனா சொல்ல முடியும். நட்பு அமைப்புகளோட ஒரு சலசலப்பு இருந்ததுங்க. கூடவே இப்ப 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததுலேருந்து கொஞ்சம் கடு 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 கடுன்னு இருப்பீங்க. இந்த அமைப்புகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் வண்டி வாகன அமைப்புகள்ல இளைய பருவத்தினருங்க, மத்தியம வயதாருங்க, வண்டி வாகன அமைப்புகள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கூடுதலாக வேலையிடத்தினுடைய மன அழுத்தங்கள் சற்று கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்குன்னு இன்னைக்கே ஜாக்பாட் அடிச்சிருச்சு, நாளைக்கு நீங்க மில்லியனர் ஆயிட்டீங்கன்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ராசியும் ராசிநாதனும் வலுத்திருக்கும் பொழுது கடுமைகளை கொடுமைகளை சமாளிச்சிட முடியும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல ராசிநாதன் குருவின் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புல வரக்கூடிய அமைப்புகளும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கம் குறையிற அளவுக்கு சனி சுக்கிரனோடு இணைந்து வார பிற்பகையில அவரே ஒரு புணர்ப்பு யோக நிலையில வரும் பொழுது 7, 8ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மைகள் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தூரமா இருந்த நண்பர்கள் இப்ப வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ, இல்ல நட்பு வட்டாரத்துல இருந்து வந்த பிரச்சனையால இல்லைங்க இது நிக்குது அது நிக்குது, நண்பரே வந்து லாபத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாருன்னு கூடிய நிலைமையில இப்ப இல்லைங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன், என்னால இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான கொஞ்சமா அதை ரிட்டர்ன் பண்றதுக்கான ஒரு ஹோப் கிடைக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். இந்த துரோகமான அமைப்புகள்ல இல்லைங்க துரோகம் தான் பண்ணிட்டு தான் ஒத்துக்கிட்டு அதை வந்து இந்தாங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுற மாதிரியான தன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் முதல் வாரத்துல நிச்சயமாக இருக்கும்.